ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் போகிற வீடியோ. அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டரை விட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு ஸ்டோரி பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சுருந்துருப்போம். அந்த மாதிரி அவங்களோட அட்டென்ஷன், அதாவது மெயின் கேரக்டரோட அட்டென்ஷனே டோட்டலாக ஸ்டீல் பண்ணுற அளவுக்கு இருக்க கேரக்டருக்கெல்லாம் பார்த்தோம்னா இவங்களுக்கே தனியாகவே ஒரு அனிமையே கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். அந்த மாதிரி தோணியிருக்கிற சில கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த டாப் 5 லிஸ்ட் போட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5th பிளேஸில் இருக்க கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பீஸோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கேரக்டரில் ஒருத்தர் ஷாங்க்ஸ். ஷாங்க்ஸை பற்றி நமக்கு ஒன் பீஸோட ஸ்டார்டிங்லேருந்தே தெரியுங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. லூஃபிக்கு வந்து அந்த பைரட் ஆகணுங்கிற அந்த இன்ஸ்பிரேஷனே ஷாங்க்ஸ் கிட்ட இருந்து தான் வந்துருக்கும். ஆனால் இவ்வளோ இயர்ஸ் வந்து ஒன் பீஸ் வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டு இருந்தாலும் ஷாங்க்ஸோட பாஸ்ட்டை பற்றி நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் தெரியும்னு சொல்லலாம். ஷாங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ராஜர் பைரட்ஸ், அதாவது கோல்டி ராஜரோட க்ரூவில் வந்து ஒரு அப்ரண்டிஸாக இருந்திருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராஜரோட ஜேர்னியும் தெரியும், அவரோட அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே நேரில் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாங்க்ஸ் வந்து அவரோட ஓன் க்ரூவை ஸ்டார்ட் பண்ணி ரெட் ஹேர் பைரட்ஸோட கேப்டனாகவும் மாறுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷாங்க்ஸ் வந்து எந்த டெவில் ஃப்ரூட்டும் சாப்பிடாமல் ஹாக்கி வச்சு மட்டுமே யோங்கோ லெவலுக்கு வளர்ந்துருக்காரு இப்போ வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் மிஹாக்கோட இருக்கிற அந்த ஓல்டு ரைவல்ரி, லூஃபியோட ரிலேஷன்ஷிப்பு, மரைன் ஃபோர்டில் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு பயங்கரமான என்ட்ரி பயங்கர மாசாக இருக்கும் அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட்டோட அவருக்கு இருக்க ஒரு மிஸ்டீரியஸான கனெக்ஷன்ஸ், இத்தனை மிஸ்ட்ரி வந்து ஒரே கேரக்டரான ஷாங்க்ஸுக்கு இருக்கும்போது அவரோட பாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு அனிமே கொடுத்தாங்கன்னா சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே இமேஜின் பண்ணுங்கள், ஷாங்க்ஸோட அப்படியே சைல்ட்ஹுட்டில் இருந்து ராஜர்ஸ் பைரட்ஸில் அவர் இருந்த டைமு, அவர் ஓனாக அவரோட க்ரூ வந்து க்ரியேட் பண்ணுற அந்த டைமு, யோங்கோவாக மாறுற அந்த சுச்சுவேஷன், இதை மட்டுமே வந்து ஒரு அனிமேவாக, அதாவது ஷார்ட் அனிமேவாக கொடுக்கலாம். இந்த லென்த்துக்கு போகுமான்னு தெரில, ஆனால் 24 எபிசோட்ஸ் எல்லாம் ஒரு 2 சீசன்ஸ் 3 சீசன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அனிமேவாக கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் ஒன் பீஸோட ஃபேன்ஸாக இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு அனிமே வந்து வச்சுக்கோங்களேன், அது பயங்கர ஒரு ட்ரீட்டாகவே மாறிடும்னு சொல்லலாம். ஆனால் ஏன் வந்து ஷாங்க்ஸை வந்து 5th பிளேஸில் போட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்ட்ரி இருக்குது, ஆனால் அவர்கிட்ட ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டோரி மெட்டீரியல்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அவர் கேரக்டர்னு எடுக்கும்போது வந்து மிஸ்ட்ரி தான் நிறைய இருக்கே தவிர ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி மெட்டீரியலுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் சின்ன சீரீஸாக இருக்கும். அது ஒன்று தான் இவரை நான் வந்து 5th பிளேஸில் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ 4th பிளேஸில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கேரக்டர் இருக்கார். யாருன்னு பார்த்தோம்னா கக்காஷி ஹட்டாகே. நருட்டோவில் நம்ம கக்காஷி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டீம் 7ஓட சென்சேயாவை தான் பார்த்துருப்போம். ஆனால் கக்காஷியோட ஃபுல் லைஃப் ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஒரு கம்ப்ளீட் அனிமேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து பக்காவாக செட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லோரை டெவலப் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு கிஷிமோட்டோ. கக்காஷியோட சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடிஜி நிஞ்சாவாக இருந்திருப்பான், அதாவது ஒரு ஜீனியஸ் மாதிரி. அவனோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா சக்குமோ ஹட்டாகே கொனஹாவிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஜெண்டரியான ஒரு ஷினோபியாக இருந்திருப்பார். ஆனால் சுக்குமோக்கு நடந்த அந்த ட்ராஜடிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷியோட பர்சனாலிட்டியே ரொம்ப சேஞ்ச் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷியோட டீமில் வந்து ஒபிட்டோ ரின்லாம் வந்து சேருவாங்க. அவருக்கு அந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினோட்டோவும் வந்து சென்சேவாக இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷி, ஒபிட்டோ, ரின் 3 பேருக்கும் நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷியோட ஃப்யூச்சர் லைஃபையே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லலாம். கக்காஷி வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோவை வந்து லூஸ் பண்ணது, ஷரிங்கான் அவருக்கு கிடச்சது, அது மட்டும் இல்லாமல் ரின்னையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து லூஸ் பண்ணது, இந்த மாதிரி. இதுக்கப்புறம் கக்காஷி வந்து பார்த்திங்கன்னா ஆன்பு பிளாக்ஸில் எப்படி போய் ஜாயின் பண்ணார், அந்த ஆன்பு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷிக்கு என்னென்ன மிஷன்ஸ்லாம் பண்ணார், அவர் எப்படி ஒரு எலிட் ஷினோபியாக டெவலப் ஆனார், அவரோட மைண்ட் செட் வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டாக அனிமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா பயங்கர சூப்பரான ஒரு லோர் இருக்க கக்காஷி பெர்ஸ்பெக்டிவில் ஒரு அனிமே வந்து கொடுக்கலாம். எஸ்பெஷலி கக்காஷியோட சைல்ட்ஹுட்டில் இருந்து டீம் 7 ஃபார்ம் ஆகிற வரைக்குமே ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி கொடுத்தாங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். நருட்டோ ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக பார்ப்போம் நாங்கள் எல்லாம். நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன், யார் பார்க்குறீங்களோ இல்லையோ. அப்படியே கக்காஷியோட ஸ்டோரி லைனில் எடுத்தோம்னா அது வெறும் ஆக்ஷன் மட்டும் இருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், லாஸஸ் நிறைய இருக்கும், கில்ட் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், சாக்ரிஃபைஸ், அப்படி இப்படி எக்கச்சக்க எமோஷன்ஸை வச்சு விளாண்டுருப்பாங்க.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷிக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் அனிமே கொடுக்கலாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அப்படிப்பட்ட கேரக்டரை ஏன் நான் 4th பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னா, என்ன தான் வந்து பயங்கர அமேசிங்கான கேரக்டர் ஜர்னிலாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக் ஸ்டோரி ஆல்ரெடி ஃப்ளாஷ்பேக்ஸாக நமக்கு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம திருப்பி போய் அந்த ஒரு ஸ்பின் ஆஃப் அனிமேன்னு பார்த்தாலும் நம்ம ஆல்ரெடி ஃப்ளாஷ்பேக்னு பார்த்ததை தான் திருப்பி பார்ப்போம். என்ன மேபி கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் சேஞ்ச் ஆகி கக்காஷியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே பார்க்குற மாதிரி காமிப்பே தவிர புதுசாக வந்து ரொம்பலாம் இருக்காது. பேசிக்கான பிளாட்டை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லுவாங்களே தவிர அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷி நான் 4th பிளேஸில் போடுறேன். 3rd பொசிஷனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜர் லெவி அக்கர்மன். அட்டாக் ஆன் டைட்டனில் லெவி ஃபஸ்ட்டு அப்பீர் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயங்கரமான ஒரு ஃபைட்டரியா அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆனால் லெவி வந்து எப்படி இந்த லெவலுக்கு வந்தார், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான ஸ்பின் ஆஃபோட ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைனு. லெவியோட சைல்ட்ஹுட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வைவலுக்காக வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்த லெவி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்லாங் சர்ச்சும் யூசபிளும் சேர்ந்து ஒரு கேங் மாதிரி லீட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லெவி வந்து எர்வின் ஸ்மித்தை வந்து மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு மீட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா லெவியோட லைஃபை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சர்வே காப்ஸில் ஜாயின் ஆன அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன்ஸ்க்கு எதிரான மிஷின்ஸு, டேஞ்சர்ஸான பயங்கரமான பேட்டில்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காம்ரேட்ஸை வந்து இழந்திருப்பார். எர்வினோட ரிலேஷன்ஷிப்பு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா லெவியை நமக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டராக வந்து கம்ப்ளீட்டாக மோல்டு பண்ணியிருந்திருக்கோம். அவங்க காம்ரேட்ஸ் மேலே இருக்க அந்த கேர், அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் மேலே இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட்டு, டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் அவர் எடுக்கிற டிசிஷன்ஸு, இது எல்லாமே தான் அவர் ஒரு கேரக்டராக ரொம்ப டீப்பாக மாற்றுதுன்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்டோரியில் கொடுக்கறதுக்கு பதிலாக சைல்ட்ஹுட்டில் இருந்து அவர் எப்படி வந்து அந்த சர்வே காப்ஸில் ஜாயின் ஆகி ஃபுல்லாக ரைஸ் ஆகி இப்போ இருக்க லெவியாக வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமே வந்துச்சு வச்சுக்கோங்களேன், தக்காளி தாறுமாறாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலாக அட்டாக் ஆன் டைட்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு லெவல் கண்டென்ட்டாக இருக்கும். லெவி ஏன் வந்து நான் 3rd பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடங்களும் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 3rd பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தா கக்காஷியோட ஸ்டோரி லைனை விட லெவியோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் அலோனாகவும் நம்மளால் பார்க்க முடியாது. அதாவது இதுக்கு முன்னாடி எதையும் பார்த்துருக்க வேண்டிய அவசியமும் தேவையில்லை, டைரெக்டாக போய் அப்படியே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் 3rd பிளேஸில் போடுறேன். 2nd பிளேஸில் இருக்க கேரக்டரோட பேரை சொன்ன உடனே நருட்டோ ஃபேன்ஸ்க்குலாம் அந்த எமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இட்டாச்சி உச்சிஹா. நருட்டோவில் ஃபஸ்ட்டு இட்டாச்சி நம்ம வந்து ஒரு டேஞ்சரஸான பயங்கரமான வில்லனாக தான் பார்த்துருப்போம். ஆனால் ஸ்டோரி வந்து ப்ராக்ரஸ் ஆக வந்து பார்த்திங்கன்னா இட்டாச்சி ஆக்சுவலாக யார் அப்படின்னு நமக்கு தெரியும் போது அவரோட என்டையர் கேரக்டரோட மீனிங்கே வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம். இட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா யங் ஏஜ்லேயே பயங்கர ப்ராடிஜி மாதிரி இருந்திருப்பார். அகாடமிலேருந்து சீக்கிரமாக வந்து கிராஜுவேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஷரிங்கான் அன்லாக் பண்ணி ஆன்பூவில் வந்து பயங்கர சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு முடிச்சுட்டு போகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இட்டாச்சியோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷீசுயோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உச்சிஹா கிளானுக்கும் கொனஹா வில்லேஜுக்கும் நடுவில் வந்து ஒரு பயங்கரமான கான்ஃப்ளிக்ட் உண்டாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு சிவில் வார் மாதிரி. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இட்டாச்சி வந்து ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொனஹா, அதுக்கு நடுவில் அவரோட தம்பி சாசுகே. இட்டாச்சி எடுக்க போகிற அந்த ஒரு டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரோட லைஃபையுமே சேஞ்ச் பண்ணிடும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்காட்சிக்கியில் வந்து அவரோட லைஃபு, கிசாமையோட பார்ட்னர்ஷிப்பு, சாஸ்கே வந்து அப்பப்போ சீக்கிரட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு அவரோட ஸ்டோரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸால் வந்து பார்த்திங்கன்னா மேக் ஆகிருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்டாச்சியோட ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு செப்பரேட்டான அனிமேவாக வந்துருந்துச்சு வச்சுக்கோங்களேன். நருட்டோ ஸ்டோரியில் நம்ம பார்த்த ஈவெண்ட்ஸை இன்னொரு புது ஆங்கிளில் பார்க்க முடியும் அப்படின்னு தோணுது. இட்டாச்சியோட ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் மட்டும் கிடையாது, பாலிட்டிக்ஸ் இருக்குது, சாக்ரிஃபைஸு, பிரதர்ஹுட்டு, ட்ராஜடி, மிஸ்டரின்னு எல்லாமே இருக்குது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இட்டாச்சிக்கு தனியாக ஒரு அனிமே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினேட்டிவாக அது மேசிவ் ஹிட் ஆகும். அவருக்கு இருக்கிற அந்த ஹைப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா இட்டாச்சிக்கு ஒரு அனிமே நீங்கள் போட்டிங்கனாலே இது ட்ரெண்டு. இவரை ஏன் வந்து 2nd பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு கேரக்டர் ஆர்க் ஆல்ரெடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னல் டெப்த் வந்து பயங்கர பெருசு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு சேஞ்சு. அதனால தான் இட்டாச்சியை வந்து 2nd பிளேஸில் போட்டிருக்கேன். ஃபைனலாக ஃபஸ்ட்டில் இருக்கிறது ட்ரஃபல்கர் டி வாட்டர்லா.
லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒன் பீஸில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். ஆனால் ஸ்டோரிஸ் போக போக வந்து பார்த்திங்கன்னா அவரோட இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது ஸ்டோரி லைனில் ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். லாவோட சைல்ட்ஹுட் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராஜடி நிறைஞ்சதாக தான் காமிச்சிருந்துருப்பாங்க. லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெவன்ஸ்னு ஒரு கண்ட்ரியில் தான் பிறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கண்ட்ரியில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர்லெட் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் இருந்திருக்கும். அந்த டிசீஸ்னால வந்து பார்த்திங்கன்னா லாவோட லைஃபே மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு டிசீஸ்னால அவரோட ஃபேமிலி, அவரோட ஹோம் டவுன் மொத்தமாகவே இறந்து போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் லாவோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வராங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா காரசான் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாவை வந்து டொஃப்ளமிங்கோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து சேவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாவோட அந்த கேரக்டருக்கே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம். கோரசானோட டெத்துமே வந்து பார்த்தீங்கன்னா லாவுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராமாவே ஏற்படுத்தியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லா வந்து எப்படி சர்வை பண்ணார், எப்படி அவர் ஒரு பைரட் ஆனார், எப்படி அவருக்குன்னு ஒரு பைரட்ஸ் க்ரூவை ஸ்டார்ட் பண்ணி ஹாட் பைரட்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணார், எப்படி ஒஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு மேஜர் பைரட்டாக ஆனார். இதெல்லாம் ஒரு ஃபுல் அனிமேக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரி லைன் மெட்டீரியலாக இருக்கும். இதெல்லாம் அங்கங்கே லைட்டாக ஃப்ளாஷ்பேக்னு டச் பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்குலாம் அவ்வளோ கனெக்ட் ஆகும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாவோட அந்த ஒப்பே நோமி பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பவராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டொஃப்ளமிங்கோட கனெக்ஷன் இருக்குது, காரசானோட சாக்ரிஃபைஸு, லூவியோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலையன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாவோட ஸ்டோரி லைனில் மேஜரான ஒரு எலமெண்ட்ஸாக இருக்கும். லாக்குன்னு ஒரு செப்பரேட்டான அனிமே கொடுக்கறதுக்கு வந்து தேவையான எல்லாமே வந்து ஆல்ரெடியே இருக்குதுன்னு சொல்லலாம். பேக் ஸ்டோரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, பவர் எபிலிட்டிஸ் சூப்பராக இருக்குது, க்ரூவுமே பக்காவாக இருக்குது, எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸுமே வந்து அவர் கூட பர்ஃபெக்டாக எல்லாருக்குமே வந்து சிங்க் ஆகும்னு சொல்லலாம். பர்சனல் எனிமீஸுமே வந்து பார்த்திங்கன்னா லாக்கு இருக்காங்க, சீரீஸில் வந்து அங்கங்கே காமிச்சிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஸ்டோரி லைனான லூஃபியோட ஸ்டோரி லைனை வந்து எங்கேயுமே பெருசாக டிஸ்டர்ப் ஆகாமல் இவர் தனியாக ஒரு ஸ்டோரி லைன் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய வேர்ல்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸோட வேர்ல்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நான் லா வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 கேரக்டரில் யாருக்கு ஃபஸ்ட்டு தனியாக ஒரு ஸ்பின் ஆஃப் அனிமே வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன தான் கூடிய சீக்கிரத்தில் இப்படி ஒரு அனிமேஸ்லாம் வரும்னு சொல்ல முடியாதுனாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா லாவை தான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஆனால் இட்டாச்சி ஃபேன்ஸ்லாம் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களோட லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் எங்கெங்கே பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லிஸ்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் guys. Until then, tata, bye. Until we meet again.